பியூட்டிஃபுல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னே தெரியலையே. மிஸ் வேற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாவ. தேடி தேடி பார்க்க கிடைக்கலையே. ஆகா, என்ன படிப்பு! குவாமதிக்க பிள்ளைகள் ரெண்டும் உட்காந்து தங்க மாட்டு படிக்குதே. கார்த்தி என்ன சீரியஸா படிக்கான்? ஏ கார்த்தி, ஏல கார்த்தி. சின்ன பொண்ணு அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காவளே. கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் என்னன்னு கேட்போம். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். ஏ கார்த்தி. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். ஏ கூறுறது கூட கேட்காம என்ன கவனமா படிக்கான். நானும் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே. உட்காந்து பாப்கார்ன் தின்னு டிவியை பாக்குது. குவாமதிக்க பிள்ளைகள் தங்கன்னா தங்கன்னா. சின்ன பொண்ணு அத்தை நான் நல்ல பையன் நினைச்சிட்டாவே. ஏல கார்த்தி, கூப்பிட கூட கேட்காம அப்படி என்னத்த படிக்கான்? என்ன படிக்கான்னு எட்டி பாப்போம். அட பாவி கார்த்தி, தமிழ் புக்கு தூக்கி வச்சுட்டு இப்படி இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு அத்தை எப்போ வந்தீங்க? நீ தமிழ் புக்கு தூக்கி வச்சுட்டு ஓ காட் பியூட்டிஃபுல் பாட்டு பாடினியே, அப்பவே வந்துட்டேன். இல்லத்த, இங்கிலீஷ் அப்பவே படிச்சேன். தமிழ் புக் எடுத்தனா அத இங்கிலீஷ் நினைவு இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். என்ன பார்த்து என்னத்த படிக்கியோ? சரி சரி, உங்க அம்மையங்க உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா அத்தை. சரி சரி, தமிழ் புக்கை பார்த்து இங்கிலீஷை படி. நான் உங்க அம்மா கிட்ட என்னன்னு பேசிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு வாமா. குவாமதிக்கா, இக்க அங்க போய் பேசுவோம். எங்க பிள்ளைகள் படிச்சிட்டு இருக்குல்ல. சரி சின்ன பொண்ணு வா போவோம். கார்த்தி, தமிழ் புக் வச்சுட்டு இங்கிலீஷா படிச்சா? போச்சு போச்சு. சின்ன பொண்ணத்தை அம்மா கிட்ட சொல்ல போறாவே. அம்மா வந்து உன்னை அடிக்க போறா பத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பே. சின்ன பொண்ணு அத்தை அம்மா கிட்ட சொல்ல மாட்டாவே. நீ படி போ. நீ முதல்ல ஒழுங்கா புக் எடுத்து ஒழுங்கா படியில. கணக்கு புக் எடுத்து சயின்ஸ் படிச்சு தொலைச்சிடாதே. சின்ன பொண்ணத்தை திரும்ப வருவாவே. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல எழுதுற வேலையை பாரு. போ வந்தாலே. எவ்வளவு சின்ன பொண்ணு, என்ன காலையிலே நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கா? இக்கா ஒன்றும் இல்லைக்கா, ரேஷன் கடையில் சாமான்லாம் போடுறாங்களாம். போய் வாங்கலாமான்னு தோணிச்சு பார்த்துக்கோங்க. அதான் நீங்கள் வாங்கிட்டீங்களா என்ன போவோமான்னு கேட்டு போகிறதுக்காக வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு எல்லா சாமானும் போடுறானோ? பச்சரிசி போடுறான்னு கேட்டியா? இக்கா எல்லாம் போடுறான்னு சொன்னாக்கா, என்னெல்லாம் போடுறான்னு தெரியலையே. மாதம் தொடக்கம் தானக்கா ஆகுது, எல்லா பொருளும் கிடைக்கும். எனக்கு மற்ற பொருள் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல சின்ன பொண்ணு. கண்டிப்பாக பச்சரிசி வேணும் பார்த்துக்க. ஏன்னா வாரத்துக்கு 2 வாட்டி டிஃபனுக்கு போடுவானா. அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு பச்சரிசி இல்லாமல் முடியாதுமா. வெளியே வாங்குறது நல்லா பார்த்துக்க. சரி வாங்க கோமதிக்க போய் கேட்டு பார்ப்போம். சரி. அடுப்பில் வேற சோத்த போட்டுக்கணும்ல, என்ன பண்ணுறது? வடிச்சிட்டு போவோமா? இக்கா அதுக்குள்ளே கூட்டம் கூடிருக்கா. நீ வாங்க போவோம், வந்து வடிச்சிக்கலாம். சத்தியாவை சோற பார்த்துக்க சொல்லுங்க. அவட்ட எங்கம்மா சொல்கிறது, எங்கே வேலையை பாப்பா? சும்மா இருந்தாலும் கிட்ட என்ன இருக்குன்னு எட்டி பாப்பா. புக்கை தூக்கிட்டுலாம் உட்காந்துருக்கா. அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப மாட்டாள சின்ன பொண்ணு. நீ கோமதிக்கா இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் திரும்பி சோத்து பண்ணி பார்க்க சொல்லுங்க. நாளை வந்து திரும்பாம உட்காந்து படிக்கட்டும். சரி வா, அவட்ட தான் சொல்லிட்டு போவோம். ஆமா, லட்சுமி கிட்ட சொன்னியா? அப்படியே அவளையும் கூட்டிட்டு போயால? சொல்லல கோமதிக்கா. வீட்டு போய் பைய எடுக்க போவேன் பார்த்தீங்களா, அப்பா அவட சத்தம் காட்டுறேன். சரிம்மா. சரி வாங்கக்கா, பேசி பேசி நேரத்தை கிடத்தாண்டா. டக்குனு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருவோம். வாமா போவோம். ஏலா இப்படி பேப்பர் கீழே எடுக்க பார்க்காம உட்காந்து படிச்சிட்டு இருக்கியே, எடுத்து புக்ல பந்துஸ்தா வை. எம்மா வெளியே எங்கேயாவது போறியோ? ஆமா சத்தியா, சின்ன பொண்ணு அத்தை கூட சேர்ந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். ஏம்மா சீக்கிரம் போயிட்டு வாமா. சரி பிள்ளை, சீக்கிரம் போயிட்டு வரேன். இது அப்புறம் அடுப்புல சோறு போட்டிருக்கேன் பார்த்துக்க. கொஞ்சம் வந்திருக்கான்னு பார்த்து படிச்சிரியா? ஏம்மா நான் படிச்சிட்டு இருக்கேனாம்மா, அதை எப்படி பார்க்க? இப்போதாண்டி அரிசி போட்டிருக்கேன். நான் வரதுக்குள்ள வியாபாது. அப்பப்போ போய் ஆட்டி விட்டுக்க, பொங்கி கொட்டிடாம. எம்மா நான் பார்க்க மாட்டேம்மா. சத்தியா ஒழுங்கா பாரு. கொதிச்சதான் ஆத்தி விடு, பொங்கி கொட்டிடாம பார்த்துக்க. எம்மா நீ போயிட்டு சீக்கிரம் வாயா. சத்தியா வந்துடும் சத்தியா. நீ சோறை மட்டும் ஆத்தி விடு, டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன். கார்த்தி, ஒழுங்கா உட்காந்து அக்கா கூட சேர்ந்து படி. தெரியலன்னா அக்காட்ட கேளுனே. சரிம்மா. நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் கார்த்தி. சரிம்மா. சின்ன பொண்ணு வாமா போவோம். சரிக்கா. வெளியே போயிட்டாங்க. கார்த்தி என்ன பண்ண போற? வெளியே போய் விளையாட போறேன். கார்த்தி அம்மா வந்தா மாட்டி போல உட்காந்து ஒழுங்கா படி. லீவுனால யாராவது படிப்பாவளா? அம்மா தான் படிப்படின்னு சொல்லியால நீனும் படிங்க. அம்மா வர வரைக்கும் மாதிரி நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். கார்த்தி வேண்டால. அம்மா பிறகு என்னதான் ஏசுவா? போவ சத்தியா, நான் விளையாட போறேன். கார்த்தி வேற விளையாட போயிட்டான். அம்மா வந்து கேட்டா என்ன சொல்ல? சரி நம்மளும் கொஞ்ச நேரம் அம்மா வர வரைக்கும் டிவி பார்ப்போம். கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அம்மா வரதுக்குள்ள போய் படிக்கிற மாதிரி உட்காந்துடணும்.
இந்த கார்த்தி வேற வெளியே விளையாட போயிட்டான். அவன் மாட்டான், நானும் மாட்டிடுவேன். சரி கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். நான் கனவுல வாழலையே, ரைட்டா உன்னை பத்தி யோசிக்கிறேன். மண்டையில படிப்பொண்ணு யாரலடி, அழகுல உன்னை மிஞ்ச ஆளல்லடி. மினிக்கி நீதாய நெஞ்ச கொழுக்கி சிரிக்கி வடிய முட்டை கலக்கி அழகி ஓ வார்த்தை ரொம்ப விலகி சினுங்கி ஒரு ஆளைய நெஞ்ச உலுக்கி. ஏ குவாமதேக்கா, ரேஷன் கடை என்ன கூட்டமா இருக்கு? இல்ல ஆமா சின்ன பொண்ணு, என்ன கூட்டமா இருக்கு. இதுல எங்க வருஷம் நேரம் வாங்கிட்டு போவ? ஏன் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேங்க்கா, எப்படியும் கூட்டம் குறைஞ்சிருந்தா நினைக்கேன். இப்ப நீ தானே சொன்னா காலையே போனா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலான்னு. இங்க வந்து பார்த்தா வருஷம் மத்தியானம் கூட இப்படி இருக்காதே. பிள்ளைகள் வேற வீட்டுல இருக்கு சின்ன பொண்ணு, தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். சாப்பாடு கூட பொங்கி வைக்கல. நீ போய் அவசர அவசரமா தான் வேலை செய்யணும். நீ உடனே வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னதுனாலதான் சின்ன பொண்ணு நான் கிளம்பி வந்தேன். ஏ குவாமதேக்கா, கண்டிப்பா வாங்க. நான் என்ன அடமாக்கா பிடிச்சேன்? நான் போறேன், நீங்க வாரீங்களான்னு தானக்கா கேட்டேன். இவ்வளவு வாங்கக்கா போய் வாங்கிட்டு வந்துடும் இப்படி பேசுறிய மாத்தி. ஏக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா, வாங்கிட்டு போயிருவோம். எப்ப வாங்கிட்டு போவ அந்த மாடு? மணி 3000 போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணுல கலக்குறி வாங்கிட்டு போயிடலாம். இல்லை இந்த பாட்டியெல்லாம் ஒரு வாரம் போய் உட்கார சொல்லி நம்ம வாங்குவோம். ஆமா எல்லாரும் நல்லா உட்காருவாவில. என்னமோ நீ நிக்க விட்டா ஆளு மாதிரி தான். நீ சொன்னதை நவுண்டு வழி விட்டுறவ பத்தியா? குவாமதிக்கா காலையிலங்கிறதுனால கூட்டமா இருக்கு போலக்கா. ஏன் மாடு, நீ காலையிலே வந்தா கூட்டமா இருக்காதுன்னா இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு? நீ இதுக்கு முன்னாடி காலையில வந்து பாத்திருக்கியா? அது வந்து இது வரைக்கும் காலையில வந்ததுல கலக்குருவி. நானா நினைச்சேன் காலையில வந்தா கூட்டமே இருக்காதுன்னு. என்னத்த நினைச்சியோ? உன்னால இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேஸ்டா போயிரும் போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கலக்குருவி. நீ குவாமதிக்காவை போட்டு குழப்பாத. கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு போயிடலாம்க்கா. என்னமோ சின்ன பொண்ணு, ஒரு மணி நேரம் நின்று பாக்கேமா. கூட்டம் குறலன்னா நான் வீட்டுக்கு போயிடும் பத்துக்க. பிள்ளைகள் தனியா வேற இருக்கு பத்தியா? சரிக்கா. இப்போ வருஷம் நின்னுங்கக்கா, 1 மணி நேரத்துல ஈஸியா கூட்டம் குறைஞ்சிரும். உமா, ரேஷன் கடை என்ன கூட்டமா கிடக்கு. ஏல உமா, அங்க பாரு, நம்ம கூட்டம் இங்கெல்லாம் நிக்குது. ஆமாக்கா, குவாமதிக்கா, சின்ன பொண்ணு, லட்சுமி எல்லாம் இங்கெல்லாம் நிக்காவ. ஏ உமா, காலையில ரேஷன் கடைக்கு வந்தா கூட்டமே இருக்காதுன்னு சொல்லுவாவ. இங்க நம்ம ஆட்கள் கூட்டமா அதிகமா இருக்கு, மற்ற வீடு நிறைய பேர் நிக்காவல. ஆமாக்கா. இந்த சின்ன பொண்ணு வந்திருக்கா, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் பத்தியா? ஏன் மாசம் தொடங்கி இப்பதானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் கூட்டம் இப்படி அலமுதுமா? உமா தெரியலையேக்கா. பேசல ஏதாவது போட போறாவளோ? அப்படி என்ன உமா போட போறாவ? தினமும் ஒரு குழம்பு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆமாக்கா, நல்லா தான் இருக்கும். இந்த வெயில் என்னங்க அடுப்பில் எங்க சமைக்க முடியுது? குழம்பு வச்சு தாங்க முடியல உமா. தினமும் ஒரு குழம்பு ரேஷன் கடையில் ஊத்துனவன்னு வையா, ஈஸியாக சோத்தை மட்டும் வடிச்சு போட்டு வந்துடலாம் பத்துக்க. ஆமாக்கா, இது சூப்பர் ஐடியாவெல்லாம் இருக்கு. ஆமா உமா, இதை பத்தி மேல இடத்துல பேசணும் பத்துக்க. அக்கா, யாருக்கிட்ட பேச போறிய? வேற யாருக்கிட்ட உமா, நம்ம ராமலட்சுமி இருக்கா பத்தியா, அவ புருஷன்கிட்ட தான் பேசணும். அவர் இந்த ஏரியா வார்டு கவுன்சிலர்ல. அப்படியாக்கா? அவர்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் மாத்தி விடுவாரோ? ஏ ஆமா உமா, ரோடு சரியா இல்லை, தண்ணி ஒழுங்கா வரலன்னு சொன்னா எல்லாம் பார்த்து விட்றாருல. வேற வீட்டுக்கு ஒரு குழம்பு கொடுத்தாதான் என்ன, அதெல்லாம் பண்ணுவார் உமா. நாளைக்கு காலையில் வேலையை அங்கே போயிடுவோம் உமா. அந்த ஆளை பார்த்து பேசிடுவோம். குழம்பு போடுறியா இல்லையா, இல்லை அடுத்த வாட்டி ஓட்டை மாற்றி போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டி விட்டுருவோம். சரிக்கா. சரி சரி வா உமா, வீ நிற்காவில்ல என்னன்னு கேட்டுட்டு நம்மளும் வரிசையில் நிற்போம். ஏன் சின்ன பொண்ணு, ஏப்பில சின்ன பொண்ணு, ஏன் 4 மணி என்ன இந்த பக்கம்? எவ்வளோ ரேஷன் கடைக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? 3 பேரும் வருஷம் கட்டி வந்து நிக்கல. ஏன் 4 மணி ஏதோ அவசரத்துல கிளம்பிட்டோம். நீ இன்னைக்கு காலங்காத்தால தான் வந்திருக்கா ரேஷன் கடைக்கு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னியோ, போன் பண்ணிருக்கலாம்ல. அது என்ன ஏதோ காலையில் வந்தால் கூட்டமாக இருக்காதோன்னு மனசு தோணுச்சு, அந்த கிளம்பி வந்தேன். இங்கே தான் மழை போல கூட்டம் நிற்கிதே. அதான் அதே தான் 4 மணி, அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நானும் கிளம்பி வந்தேன் பத்துக்க. இங்க ஒரே கூட்டம். நல்ல தோணுச்சவங்க 2 பேருக்கும். உங்களுக்கு தோணுன மாதிரி தான் ஊர் உலகத்துல இருந்து எல்லாருக்கும் தோணுதுன்னு நினைக்கேன். அதான் கூட்டம் அலமோதுது. லட்சுமி, இப்ப என்ன பண்ண? வீட்டுக்கு போயிருவோமா? ஏக்கா வந்துட்டோம்னாக்கா வாங்கிட்டு போவோமே. பிள்ளைகள் வீட்டுல கிடக்கல, அதுல யாரு பாப்பா? மற்ற நாள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். நம்ம பாட்டுக்கு கடைக்கு போவோம், ரேஷன் கடைக்கு போவோம், அங்கங்க போகலாம். வீட்டில் இருக்கும்போது இப்படி வெளியே வந்து நிற்க ஒரு மாதிரி இருக்குமா? சோறு வேற பொங்காமல் வந்துட்டேன். பசியில் கிடந்தாலும் என்ன பண்ணேன்? கோமதிக்கா, நீங்கள் மட்டும் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்த மாதிரி பேசுறீல. எங்கள் பிள்ளைகளும் வீட்டில் தான் கிடக்குதுவா, அதுவும் பசியில் தான் கிடக்கும். கடைக்கு பொருள் வாங்க வந்தாச்சுலாக்கா, கொஞ்சம் காத்துருங்க, வாங்கிட்டு போயிடுவோம்.
மணி 11 தானக்கா ஆகுது. கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக போயிடலாங்க்கா. ஏன் வசந்தி, ஸ்கூலில் 12 மணிக்கே லஞ்சு பீரியடெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்டு பழகிருக்கோம். இப்போ லேட்டாக சோறு கொடுத்தா பசியெல்லாம் கிடக்கும். ஏ குவாமதிக்கா, ரொம்ப கவலைப்படாதீங்க. சோற அடுப்புல போட்டு தானே வந்திய, சத்தி அதெல்லாம் வடிச்சு தருவா. நீங்க போய் கொஞ்சோண்டு குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்கக்கா. இப்போ கூட வீட்டில் நொறுக்கு தண்ணி தான் கிடக்கும், அதோ பாட்டி எடுத்துட்டு இருக்குங்கக்கா. பசியில கிடந்தா அது பச்சை பிள்ளைகளா. சரி சின்ன பொண்ணு, வாங்க வாங்குவோம். எங்க போய் வாங்க குவாமதிக்கா, வந்த நேரத்துல இருந்து வருஷம் அசையாம அதே இடத்துல அப்படியே நிக்குது. சீக்கிரமாக முடிஞ்சிடும் சின்ன பொண்ணு. இப்போ தானே போட ஆரம்பிச்சிருக்கான். இனி ஒவ்வொருத்தருக்கா பதிய லைனு வேகமாக போயிடும். பாத்தியா, இப்போவே லைனு போகுது. மெதுவாக முன்னாடி போங்க. ஏப்ல வசந்தி, நீயாச்சும் ரேஷன் கடையில் என்ன பொருள் போறானு கேட்டியா? கேட்கலையேக்கா. குழந்தைக்கா, மாதம் இப்போ தானே பிறந்திருக்கு, எல்லா பொருளும் போடுவாங்க. எது இல்லாமல் போவோம். இல்லை வசந்தி, போன மாதமே பச்சரிசி வாங்கலை பத்துக்க. இந்த மாதமாவது கிடைக்குமான்னு தெரியலையே. நீ பச்சரிசி இருந்தனா இந்த இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம் பத்தியா? வெளியே வாங்குற அரிசி அவ்வளோவா நல்லா இல்லம்மா. ஆமாம் குழந்தைக்கா, அது என்ன உண்மை தான் பார்த்துக்கங்க. நீங்கள் புழுங்கல் அரிசி கொஞ்சம் சேர்த்து போட்டு பாருங்கக்கா, ரேஷன் கடையில் வாங்குறத. அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. அப்படியாம்மா, அது போட நல்லா இருக்குமோ? அடுத்த வாட்டி அரைக்கும் போது போட்டு பார்க்கேன். என்கிட்ட வேணா ஒரு 5 கிலோ அரிசி இருக்குக்கா, வேணா வாங்கிக்கோங்க. நான் போன மாதம் வாங்கினது அந்த ஆள் இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணா எடுத்துக்கோங்கக்கா. அப்படியே வசந்தி வச்சிருக்கியோ? இது தெரியாமல் போச்சு. உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பமே வாங்கியிருப்பேன். சரி, இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கோம்ல, இங்கே இருந்துச்சா நான் வாங்கிக்கிறேம்மா. இதை ஒரு வேளை இல்லைன்னா உன்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். சரி குழந்தைக்கா. அப்புறம் இந்த டீ தூள்லாம் வாங்க மாட்டீங்களோ? இல்லைம்மா, என் பிள்ளைகள் என் வீட்டுக்கார் யாருமே டீ குடிக்க மாட்டாவே. நான் ஒருத்தி தான் குடிக்கணும் பார்த்துக்க. ஒத்தையை குடிக்க என்னத்துக்கு வாங்கிடுன்னு வாங்கவே மாட்டேன். அப்படியே குழந்தைக்கா. அப்போ உங்கள் கார்டுக்கு டீ தூளை வாங்கி எனக்கு தாரியலா? சரி வசந்தி, எடுத்துக்கம்மா. ஏக்கா குவாமதிக்கா, இந்த 4 முடிக்கிட்ட கதையை இழுத்து பேசிக்கிட்டே இருக்காதேக்கா. வருஷம் முன்னாடி போகுது, வரிசையில வந்து கவனத்தை வைங்க. சரிம்மா சின்ன பொண்ணு, இந்தா போறேன். ஏன் லட்சுமி, முன்னாடி இடம் இருக்கு பாரு, நோட்டு போ. இந்த காட்டுக்கு அரிசி, எண்ணெய், சீனி எல்லாம் தாங்க. சரிம்மா, கையிறகி வைங்க. இதுல லட்சுமி, நீ போய் வாங்கிட்டுருமா, நாங்கள் பதிஞ்சிட்டு பின்னாடியே வரோம். சரிக்கா. இது எனக்கு பச்சரிசி தாங்க, புழுங்கல் அரிசி வேண்டாம் பார்த்துக்கோங்க. ஏம்மா, பச்சரிசி இல்லையே, ஸ்டாக் இல்லம்மா, முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுதியே? போன மாசமும் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு தராம விட்டுட்டியே, இந்த மாசமும் தரலன்னா என்ன அர்த்தம்? ஒரு கடையில் எத்தனை ரேஷன் கடை இருக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் சேர்த்தானே அரிசி அனுப்புவாவே. அது எப்படி எனக்கு மட்டும் அனுப்பாம போறாவே? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா, உங்களுக்கு இல்ல. இப்ப கடையில அரிசி இல்லை, அதனால யாருக்கும் அரிசி போட முடியாதுமா. இந்த மாச கடைசியில வந்து கேளுங்கம்மா. மாச தொடக்கத்துல வந்தே பச்சரிசி இல்லையா, இதே கடைசியில வந்தா மட்டும் அப்படியே தந்துருக்கு போல. இம்மா, அரிசி இல்லாம போனதுக்கு நாங்க என்னம்மா பண்ண முடியும்? இதை ஒரு பதில எல்லாரும் எடுத்து வச்சு சொல்லுங்க. சர்க்கரையும் எண்ணெயும் எடுத்துதாங்க, தோரம் பருப்பு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம்லாம் போட முடியாதும்மா, ஒரு காட்டுக்கு எவ்வளோன்னு இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக தான் வாங்க முடியும். போடுங்க போடுங்க. ஒரு பச்சரிசி இல்லை ரேஷன் கடையில் எத்தனை காலம் தான் நானும் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவேன். ஒரு நேரம் வச்சு பச்சரிசி கிடைக்குதா? இதில் நீ வேற சின்ன பொண்ணு, காலையிலே போவங்கக்கா, எல்லா பொருளும் கிடைக்கும்ட்டா. இங்கே வந்தா அவன் பச்சரிசி இல்லைங்க, இதுக்கு இன்னொரு வாட்டி நான் அலையணுமோ? ஏக்கா, அடுத்தாடி நானே வந்து வாங்கி தரேங்க்கா, ஏன் கவலைப்படுறிய? ஆமாப்ல, என் காட்டில் தானே உன் பியார் இருக்கு, நீ கையில வச்சு வாங்கிடுவேன். ஐயோ குவாமதிக்கா, கார்த்தி வீட்டில் தாக்கா இருக்கான், அவனை கூட்டு வந்து வாங்கிக்கிறேன். எப்படி சின்ன பொண்ணு வாங்க முடியும்? அப்பவும் இந்த ஆளு ஸ்டாக் இல்லை, பச்சரிசி இல்லை, அடுத்த மாதம் தொடக்கத்தில் வாங்கம்பா. இதுவே உங்களுக்கு வியாழையா போச்சு. பச்சரிசி இல்லைன்னு சொல்லிட்டானே. குவாமதிக்கு ஏன் இப்படி சூறாவளி மாதிரி கோவப்பட்டு ஓடியாவே? இழுவ 4 முடி, சீக்கிரம் பந்துட்டு வாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடுவோம். சரி சின்ன பொண்ணு. காட்டி பாட்டு நடுல மண்டையிலே தூக்கி அடிக்க. நீ ஏமா நான் பந்து போற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க? காட்டி, டிவி இங்கதான் இருக்கு, இங்கதான் உட்கார்ந்து பார்க்க முடியும். நீ வெளியே போய் விளையாடு. வீட்டுக்குள்ள விளையாண்ட அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன் பார்த்துக்க. நீ படிக்காம டிவி தானே பார்த்தா, உன்னையும் அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுக்கேன். காட்டி, ஒழுங்கு மரியாதை அங்க போய் விளையாடு. நீ படிக்காம விளையாடிட்டு இருக்க, நான் படிக்காம டிவி பார்த்துட்டு இருக்கேன். அம்மா வந்தா 2 பேர் தான் மாட்டுவோம். போய் ஒழுங்கா வெளியே விளையாடு. ஏதாவது போட்டு உடச்சிடாத, அம்மா அடி பின்னிடுவா. அதுவும் இல்லாம நான் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டேன். அம்மா வந்து கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடுவேன். நீ தான் படிக்காம விளையாடுறா, ஒழுங்கு மரியாதை வெளியே போய் விளையாடு, இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். படிச்சுட்டியோ? எவ சத்தி அம்மா கிட்ட சொல்லாதவ, நான் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு உட்காந்து படிக்கேன். சரி, அந்த பக்கமா போய் விளையாடு, நான் டிவி பக்கம் டிஸ்டர்ப் பண்ணாத. சரி. என்னது இந்த பாட்டா? சூப்பரா இருக்குமே.
சிவகாசி வெட்ட சத்தம் ஊரை கிளிக்கும். அடிக்கிற அடியில அடிச்சத்தம் தாண்டி ஊரை கிளிக்க போகுது. எம்மா வந்துட்டியா? ஏட்டி உன்னை படி தம்பி படிப்பான் அவனைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனா உட்காந்து டிவியை பார்த்து பாட்டா படிச்சிட்டு இருக்கா. உட்காந்து ஒழுங்கா படிப்பமேனு ஒரு அக்கறை இல்ல. அம்மா வெளியே போயிருக்கா, வீட்டை பொறுப்பா பார்த்துக்குங்கிற ஒரு எண்ணம் இல்ல. இறங்கிட்டி முதல்ல சோபால இருந்து. அம்மா இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன், இப்பதான் வந்து டிவி பார்த்தேன். கார்த்தி எங்கப்ல? அங்க என்னடி சத்தம் கேக்குது? வா உள்ள வா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். ஐயோ என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. ஐயோ பாலப்பட்ட கிளாஸ் உடைஞ்சிட்டே. ஏல கார்த்தி. ஐயோ அம்மாவா? ஏல கார்த்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ கீழ விழுந்தவன் சத்தம் கேட்டுச்சு, என்ன விழுந்துச்சு? அம்மா ஏல இந்த கிளாஸ் தள்ளி போட்டு உடைச்சது யாரல? அம்மா நான் பால் விளையாடிட்டு இருந்தேனா, பால் பட்டு கீழ விழுந்து உடைஞ்சிட்டுமா. ஏல உங்க ரெண்டு பேரும் நான் படிக்க சொல்லிட்டேன்ல போனேன், உன்னை பால் விளையாடவா சொன்னேன்? விளையாடுறவன் வெளியே போய் விளையாடணும், இப்படி வீட்டுக்கு தான் விளையாடி உள்ள இருக்கிற பொருளை உடைச்சிக்கிறா. இவன் என்ன பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருக்கா? படிங்கன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கேன், இந்த வேலையை பார்த்து சிரிக்கல என்ன? ஏ சத்யா, மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை நீ தானே ஒழுக்கமா இருக்கணும். சின்ன பையன் விளையாண்டானா விளையாடாயான்னு சொல்லி ததட்டி நீ படிக்க வைக்க வேண்டாமா? அதை விட்டு நீ அவங்க சேர்ந்து ஆட்டம் போட்டுருக்க. இல்லம்மா. என்னத்த இல்லையோ? என்னட்ட இது சோற இன்னும் படிக்கலையா? வெந்து கூலா போயிருக்குமே, இத கூட பார்க்காம அந்த டிவில ஆண் உட்கார்ந்து இருக்கா. எம்மா மறந்துட்டேம்மா. நான் வீட்டை விட்டு போனா ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்துருங்க. ஏ சத்யா, பொறுப்பா வீட்டை நீ தான் சத்தியா பாத்துக்கணும். இப்படி அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடலாமா? ரெண்டு பேரையும் படிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், இப்படி கடந்து சேட்டை பண்ணிருக்கிய. சோறையாவது வடிச்சிருக்கலாம் சத்தியா, நான் வேக வேகமா பசியில இருப்பேன்னு ஓடி வந்திருக்கேன். கோமதிக்கா, கோமதிக்கா. ஐயோ இந்த நேரமா சின்ன பொண்ணு வரணும். வா சின்ன பொண்ணு வா, எல்லாம் உன்னாலதான். என்னாச்சு கோமதிக்கா, வரவேற்பே ஒருமே வித்தியாசமா இருக்கு. சுத்தி ஏன் நடக்குன்னு பாரு சின்ன பொண்ணு. என்னக்கா சோறு வந்து கூலாகி கிடக்க? ஆமா, அது என்ன பின்னாடி கண்ணாடி பொருள் உடஞ்சு கிடக்கு? வரும்போது டிவி கூட பார்த்தேனக்கா, சத்தமா பாட்டு வச்சு ஓடி கிடக்கு. என்னாச்சுக்கா, யாரெல்லாம் இது பண்ணா? என்ன இது ரெண்டு தான் பண்ணிருக்குவேன். ரேஷன் கடைக்கு வரல, வீட்லயே இருக்கேன். நீ கேட்டியா? நீ காலையிலே போனா சீக்கிரமா வாங்கிடலான்னு கூட்டிட்டு போயிட்டா. இங்க இது ரெண்டு படிக்காம இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. ஒன்னு டிவி ஆன்னு பார்த்துட்டு பாட்டு படி கிடக்கு, இன்னொன்னு எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிருக்கு. சத்து சோற வடிக்கலையோ பண்ணா? அவ வடிச்ச ரசனத்தை தான் அங்க சோறு கூலா கிடக்கு. இல்ல கோமதிக்கா, கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இங்க என்ன சோற கூலாக்கி வச்சிருக்கீல? ஏன் சின்ன பொண்ணு, செவனேன்னு வீட்டுல வேலை பார்த்துட்டு கிடந்தேன். இக்கா கடைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு காலையில ஒழுங்கான பொருளும் வாங்க முடியல. இங்க வீடு அலங்கோலமா கிடக்கு. இது எல்லாத்துக்கும் நீதான் சின்ன பொண்ணு காரணம். இதுல ஒரு கிணத்துல குழம்பு வேற கேக்கியோ? கோமதிக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கேங்கா, நான் அப்புறமா வரேன். பாவி மக, நிம்மதியா வீட்டுல கிடந்து பிள்ளைல பாத்துட்டு இருப்பேன். வாங்கக்கான்னு கூட்டிட்டு போயிட்டா. இதுவெல்லாம் குடிச்ச தமையை கிடந்தா ஆட்டம் போட்டுருக்குவேன். இனி இதெல்லாம் தொடச்சி எடுத்து சோறு பொங்க 3 மணி ஆயிரும். இக்கா அப்ப 3 மணிக்கா வரேன், குழம்பு தாங்க.